தளபதி விஜயனுடைய 2வது மதுரை மாநாடு வெகு சிறப்பாக நடந்து முடிஞ்சுச்சு. பட் அதை விட வெகு சிறப்பாக அவருக்கு எதிரான விமர்சனங்கள் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. விஜய் ரேம்ப் வாக் நடந்துட்டு இருந்த அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல ரசிகர்களும் விஜயனுடைய சப்போர்ட்டர்ஸும் அந்த ரேம்ப் வாக் நடக்கக்கூடிய இடத்துல விஜய்க்கு நேராக அவங்க ஓடி வராங்க. விஜயை பார்த்துடணும், பக்கத்தில் விஜயை தொட்டு பார்த்துடணும் அப்படின்ற ஆசையில் அவங்க ஓடுறாங்க. விஜய் கூட இருந்த பவுன்சரில் ஒருத்தர் ஒரு ரசிகனை தூக்கி அப்படியே கீழே வீசுறாரு. அந்த ரசிகர் அப்படியே கைத்தாங்களா ஒரு கம்பியில் பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்கார். இதுதான் இப்போ சர்ச்சைக்கு உள்ளாயிருக்கு. இந்த ரசிகன் இப்போது அவருடைய அம்மா கூட சேர்ந்து விஜய்க்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காப்புல. விஜய் தான் காரணம், விஜய் நடத்தின மாநாட்டில் தான் நான் இந்த மாதிரி விஷயத்தில் நான் பாதிக்கப்பட்டேன், நான் பவுன்சரால் பாதிக்கப்பட்டு கீழே தொங்கிட்டு இருந்தேன், ஒருவேளை நான் அந்த கம்பியில் பிடிச்சி நான் என்னுடைய உயிரை காப்பாற்றிக்கல அப்படின்னா நான் இன்றைக்கி இறந்து போயிருப்பேன், அதுக்கு விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, விஜயினுடைய ரியாக்ஷனை பாருங்கள். இந்த வீடியோவில் பவுன்சர் பிடிச்சி அப்படியே கீழே எறிகிறத நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் விஜயினுடைய ரியாக்ஷனை பாருங்கள். ரசிகனை, என்னுடைய சப்போர்ட்டரை நீ இப்படி தூக்கி நீ கவனம் இல்லாமல் ஹேண்டில் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பவுன்சரை அவர் கண்டிக்கிறதும், அந்த ரசிகனை முதல்ல தூக்கி விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற விதமாக அவருடைய ரியாக்ஷன் இருக்கிறது நம்மளுக்கே நல்லா தெரியுது. இப்படி இருக்கும்போது விஜயை நம்ம எப்படி தவறாக சொல்ல முடியும்? அதை உங்களால் ஏற்றுக்க முடியுதா? இப்போது விஜய் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது அந்த பவுன்சரை தானே தவிர விஜயே கிடையாது. எப்படியாவது ஒரு குழப்பத்தை விஜயினுடைய மாநாட்டில் உண்டு பண்ணணும், விஜய்க்கு அவப்பேர் உண்டாக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அரசியல் வட்டாரத்தில் எழும்பியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மக்கள் நம்ம புரிஞ்சுக்கணும், விஜய் மேலே இதில் எந்த தவறும் இல்லை. அதே மாதிரி விஜய் உணர்வு பூர்வமாக இருக்கார். மேலும் அவருடைய சப்போர்ட்டர்ஸ், அவருடைய ரசிகர்கள் தன்னை விரும்பி தான் இப்படி தனக்கு முன்பாக ஓடி வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஹேண்டில் பண்ணுற விதம் ரொம்பவே அற்புதமாக இருந்தது. இன்னொரு பதிவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். Until then, bye from your Jeris.